வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை. காவல்துறை உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. திமுக தலைவராக மு.க.ஸ்டாலின் இரண்டாவது முறையாக தேர்வு. திமுக துணை பொதுச் செயலாளராக கனிமொழி எம்பி நியமனம். தேர்தலில் வெற்றி பெற எதையும் செய்யும் பாஜக. அனைத்தையும் எதிர்கொண்டாக வேண்டும் என்றும் கட்சியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. குஜராத் விவசாயிகள் வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்து கொள்கின்றனர். நாட்டின் முதல் சூரிய ஒளி கிராமமாக குஜராத்தின் மோத்தேராவை அறிவித்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். திமுக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் பொதுவெளிகளில் கண்ணியத்துடன் வார்த்தைகளை பேச வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக தலைவராக இரண்டாவது முறையாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல் திமுக பொதுச் செயலாளராக அமைச்சர் துரைமுருகனும் பொருளாளராக டி.ஆர். பாலுவும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டனர். தலைமை நிலைய முதன்மை செயலாளராக நேருவும், துணை பொதுச் செயலாளர்களாக ஐ. பெரியசாமி, பொன்முடி, ஆராசா, அந்தியூர் செல்வராஜ் ஆகியோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், சாதனைகளை சொல்ல எதுவும் இல்லாத காரணத்தால் திமுக பற்றி அவதூறு மூலமாக அரசியல் நடத்த பாஜக முயன்று வருவதாக குற்றம் சாட்டினார். அடுத்து நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எதையும் செய்யும் பாஜக. எந்த கீழ்த்தரமான அரசியலுக்கும் போவாங்க பாஜக, மறந்துடாதீங்க. தங்களது சாதனைகளை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால நம்மை பற்றி அவதூறுகள் மூலமாக அரசியல் நடத்த பார்க்கிறது பாஜக. மதத்தை, ஆன்மீக உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் நடத்த பார்க்கிறது பாஜக. அரசியலையும் ஆன்மீகத்தையும் எப்போதும் இணைக்காத மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதால் தமிழ்நாட்டில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது பாஜக. அதிமுகவுடைய கோஷ்டி பூசலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி குளிர்காய பார்க்கிறது பாஜக. திமுக துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின் மேடையில் கனிமொழி தழுதழுக்க உணர்ச்சி பூர்வமாக பேசியது திமுகவினரை கண்கலங்க செய்தது. வெற்றிடத்தில் காற்றாக இல்லாமல் ஆழி பேரலையாக எழுந்து நின்றார் ஸ்டாலின் எனவும் கனிமொழி அப்போது கூறினார். அப்பா இல்லாத இடத்திலே இன்று தலைவர் கலைஞர் அவர்கள் உடைய இடத்திலே இந்த நாடு முழுவதும் உங்களை வைத்து பார்க்கிறது, போற்றுகிறது, உங்கள் வழிநடத்தலை அது எதிர்நோக்குகிறது. அண்ணா, அப்பா இல்லாத இடத்திலே நான் உங்களை வைத்து பார்க்கிறேன். உங்கள் வழியிலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளில், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய போராட்டங்கள் அத்தனையிலும் உங்கள் பின்னால் அணிவகுக்க தயாராக இருக்கிறேன். திமுகவிற்கு இரண்டாவது முறையாக தலைவராக தேர்வாகியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய அளவில் செயல் திட்டங்களை வரையறுத்து இயங்கிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான கடமையை அவர் ஆற்ற வேண்டியிருக்கிறது. ஒரு மாபெரும் சவாலை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை தோழமை கட்சி என்கிற முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது. அந்த வகையில் தேசிய அளவில் அவருடைய பணிகள் அமைந்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. திமுக தலைவராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இதில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது, போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது, அவற்றின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆகியவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது.
தமிழகத்தில் தலைமறைவாக உள்ள ரவுடிகளை கைது செய்ய ஆபரேஷன் மின்னல் ரவுடி வேட்டை என்ற அதிரடி நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்ட 48 மணி நேரத்தில் 1310 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் 221 பேர் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்தவர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மயிலாப்பூர் சந்தையில் காய்கறி விலையை விசாரித்தால் மட்டும் விலைவாசி உயர்வுக்கு தீர்வு கிடைக்காது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இந்த 6 மாதத்துல தங்க இறக்குமதி மட்டும் $2000 கோடி, அப்படின்னா 160,000 கோடி ரூபாய். ஆக நடப்பு கணக்கு பற்றாக்குறை விரியும். ஆக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆக இன்னும் அடுத்த 12 மாதங்களுக்கு மகிழ்ச்சியான எதிர்காலம்னு சொல்ல முடியாது. இதில் தான் அரசு சமயோசிதமாக புத்திசாலித்தனமாக கலந்து ஆலோசிப்பவர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும். சென்னை மயிலாப்பூரில் போய் சுண்டக்காய் விலை என்ன, கீரை விலை என்னன்னு கேட்டால் மட்டும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு. மொழி உரிமை, பன்மைத்துவம் மீது அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ஒன்றிய அரசு தயாராகிவிட்டது என்று மதுரை MP சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேந்திரிய நவோதயா வித்யாலயாக்கள், IIT, IIM, எய்ம்ஸ் மற்றும் ஒன்றிய அரசு பணி நியமன தேர்வுகள் எல்லாம் இனி ஹிந்தி வழியில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கு ஒரே நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களை டிஜிட்டல் முறையில் மேம்படுத்த உதவும் எனவும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டிற்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நிறைவடையும் என மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவின் பவார் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் பெருந்தொற்று காரணமாக தாமதமான மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் 2026ஆம் ஆண்டிற்குள் நிறைவடையும் என தகவல் தெரிவித்தார். அதிமுக அமைப்புச் செயலாளர் மைத்ரேயனை கட்சியில் இருந்து நீக்கி அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக அமைப்பு செயலாளர் மைத்ரேயன் அண்மையில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்து விலகி பன்னீர்செல்வத்துடன் இணைந்தார். இந்நிலையில் அவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மத்திய அரசைப் போல் மாநில அரசும் 4% அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயற்குழு கூட்டம் நாகையில் நடைபெற்றது. இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது. டாஸ்மாக் விற்பனையாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த பேரணியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் விற்பனையாளர்கள் பங்கேற்றனர். தமிழக அரசின் ஆன்லைன் சூதாட்ட அவசர தடை சட்டத்திற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியதை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 17ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதனை சட்டமாக இயற்ற வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமை செயலாளர் இறையன்பு நேரில் ஆய்வு செய்தார். சென்னை அசோக் நகர், அரும்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமைக்கப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த தலைமை செயலாளர் இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தினார். சரவெடிக்கு மாற்றாக குப்பைகள் சேராமல் 2 நிமிடங்களுக்கு மேல் பல வண்ணங்களில் வெடிக்கும் புதிய ரக வெடிகள் சிவகாசியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இந்த வெடிகள் 2 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து பல வண்ணங்களில் வெடிக்கும் என்றும் குப்பை ஏதும் சேராது எனவும் விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். பாம்பு பிடி தடைக்காலம் முடிந்த 54 நாட்களில் 720 விஷப்பாம்புகளை வடநெம்மேலி பாம்பு பண்ணைக்கு பிடித்து வந்து இருளர் இனத்தவர்கள் சாதனை படைத்துள்ளனர். பண்ணை மீண்டும் திறக்கப்பட்டதற்கு பிறகு பண்ணைக்கு 392 சுருட்டை விரியன்கள், 174 கட்டு விரியன்கள், 83 கண்ணாடி விரியன்கள் மற்றும் 71 பிற வகை பாம்புகள் என 720 விஷப்பாம்புகளை பிடித்து வந்து இருளர் இனத்தவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்த பாம்புகள் அனைத்தும் மண்பானைகளில் வைத்து பராமரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது.
திருக்குறள் என்ற பொதுவான வாழ்வியல் நூலுக்கு யாரும் சாயம் பூச முடியாது என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மோட்சம் ஆன்மீக கற்பனை என்றுதான் அறம் பொருள் இன்பத்தோடு வள்ளுவர் நிறுத்திக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். வள்ளுவம் என்ற வாழ்வியல் நூலில் ஆன்மீகம் எங்கே உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ள அவர், காற்றைப் போல் பொதுவான திருக்குறளுக்கு யாரும் சாயமடிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் நிறைமணி காட்சி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலில் நிறைமணி காட்சி நடைபெறும். இதனை முன்னிட்டு கோவில் கருவறை மற்றும் முன்பகுதியில் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பந்தல் முழுவதும் தொங்கவிடப்படும். நிகழ்ச்சியின் கடைசி நாளில் இப்பொருட்கள் அனைத்தும் கொண்டு கூட்டாஞ்சோறு சமைக்கப்பட்டு அம்மனுக்கு படைத்த பின்னர் பக்தர்களுக்கு வழங்கப்படும். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புரட்டாசி சதுர்த்தியை முன்னிட்டு செப்பறை அழகிய கூத்தர் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குஜராத்தில் விவசாயிகள் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல்களை நிறுவி தாங்களாகவே மின்சாரத்தை உற்பத்தி செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மெக்சானாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோதேரா கிராமத்தை இந்தியாவின் முதல் சூரிய சக்தி கிராமமாக அறிவித்து 3D தொழில்நுட்பத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மோடி, குஜராத் மாநிலத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட திட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்புகள் மேம்படும் என்றார். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பெரிய பழுவேட்டரையராக நடித்த தம்மை ரஜினிகாந்த் பாராட்டியதற்கு நேரில் நன்றி தெரிவித்ததாக சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சந்திப்பின்போது தற்போது நடித்து வரும் திரைப்படங்கள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் திரையுலகின் வளர்ச்சிகள் குறித்து ரஜினிகாந்த் கேட்டறிந்ததாகவும் அப்பதிவில் நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தம்பதியினருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளனர். இதுகுறித்து விக்னேஷ் சிவன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பிரார்த்தனைகள், முன்னோர்களின் ஆசிர்வாதங்கள், நல்ல செயல்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இசையமைப்பாளர்கள் சினிமாவை தாண்டி தனி சிந்தனையுடன் புது இசைகளை உருவாக்க வேண்டும் என கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இளையராஜா மாதிரி ஒரு பெரிய கலைஞர் கூட இந்த வட்டத்துக்குள்ள தான், அந்த சதுரத்துக்குள்ள, இன்னும் சொல்ல போனால் இந்த சதுரத்துக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிக்கணும். அதுக்கு வெளியே போக விட்டா அதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு புரியலன்றாங்க. ஆக வளர்ச்சி இல்லாமல் அவங்க இவங்களுக்காக சின்ன குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி முதுகு வலிச்சாலும் பரவாயில்லன்னு குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. இவங்க நிமிர்ந்து நிற்கணும் இசைக்கலைஞர்களாக இருந்தால் அப்படின்னா இந்த சேனத்தை எல்லாம் கழட்டி எடுத்துட்டு, கடிவாளத்தை எல்லாம் கழட்டி விட்டுட்டு இவங்களை ஓட விட்டு பார்த்தா அழகு பிரமாதமாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் நீங்கள் சினிமா நட்சத்திரங்களை விட இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணுறவங்க பெரிய பணக்காரர்கள், இன்னும் பாப்புலர், தனியாக ஜெட் பிளேன் வச்சு பறந்துட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் ஆடிய இங்கிலாந்து 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் குவித்தது. பின்னர் ஆடிய ஆஸ்திரேலியா 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த தென்னாப்பிரிக்கா 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 278 ரன்கள் எடுத்தது. பின்னர் பேட்டிங் செய்த இந்தியா 3 விக்கெட்டை மட்டும் இழந்து 46வது ஓவரில் இலக்கை எட்டியது. ஸ்ரேயாஸ் ஐயர் 113 ரன்களுடன் கடைசி வரை களத்தில் இருந்தார். இந்த வெற்றியால் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 1-1 என்ற கணக்கில் இந்தியா சமன் செய்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீலகிரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை, காவல்துறை உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக தேர்வு. திமுக துணை பொதுச் செயலாளராக கனிமொழி எம்பி நியமனம். தேர்தலில் வெற்றி பெற எதையும் செய்யும் பாஜக.
அனைத்தையும் எதிர்கொண்டாக வேண்டும் என்றும் கட்சியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. குஜராத் விவசாயிகள் வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்து கொள்கின்றனர். நாட்டின் முதல் சூரிய ஒளி கிராமமாக குஜராத்தின் மோதேராவை அறிவித்து பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.